ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே சீக்கிரமே எந்திரிச்சிட்டா பாப்பா, அதனால் நானும் எந்திரிக்க வேண்டியதாகிடுச்சு. பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு, இவருக்கு மட்டும் தான் சமைக்கணும். சரி, சிம்பிளாக சமைச்சா போதும். என்ன சமைக்கிறதுன்றது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு வழியாக அரிசியை ஊற வச்சுட்டு என்ன காய் இருக்குன்னு பார்த்து கத்திரிக்காய் எடுத்து கருவாட்டு குழம்பு வச்சிடலான்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரின்ட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு மாவு காலி ஆகிடுச்சு, அரிசியை ஊற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு காய் நறுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம குட்டி எந்திரிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு வந்தார். அவளை வாங்கி 2 முத்தத்தை கொடுத்துட்டு, சரி போய் நீ உட்காருமா, நான் சமைக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வாக்கரில் உட்கார வச்சுட்டு நான் சமைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அப்பா பாத்ரூம் போயிட்டு வர பார்த்து கொண்டு கிளம்பிட்டார். அவர் கருவாட்டு குழம்பு வர நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இவ அழுவ ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு தூக்கி இடுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டார். நம்மளுக்கு டீ குடித்தா தான் காலையில் வேலையே ஓடும். சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாலை ஊற்றி வச்சுட்டு சாப்பாடும் வச்சு விட்டாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரி, கருவாடை க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடை க்ளீன் பண்ணி குழம்புல போட்டாச்சு. வீடே அப்படி ஒரு மனம், கருவாட்டு குழம்பு மனம். நம்ம என்ன தான் கறி குழம்பு வச்சாலும் கருவாட்டு குழம்புக்கு ஈடு ஆகாது. ஒரு வழியாக அதுக்கு சாப்பாடு போட்டு போயிட்டு வாங்க பாயின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டேன். யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்